ஐயனாடார் ஜானகி அம்மாள் காலேஜ். இதுதான் அந்த அஞ்சா காலேஜ். இது சிவகாசியில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த காலேஜ். இங்கே இப்போது இந்த 2 நாளாக 3 நாளாக என்ன அங்கே இஷ்யூ போய்கிட்டு இருக்குன்னா, சோலை ராணி என்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அங்கே தற்கொலை பண்ணிட்டாங்க. அந்த தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு அந்த தற்கொலைக்கு காரணம் வந்து அந்த காலேஜ் தான் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள அந்த அஞ்சா காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸே காலேஜ் வாசல் முன்னாடி போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அமைதி போராட்டம் தான், பட் போராட்டம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னுமே நடந்துக்கிட்டு இருக்குது. அது இன்னும் முடியலை. அந்த போராட்டத்திற்கான முழு காரணம், அந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன். அதாவது சோலை ராணின்ற ஒரு பொண்ணு அந்த காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த காலேஜில் ஆல்ரெடி படித்து சீனியராக இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த காலேஜை விட்டு சீனியர் ஆகி வெளியில் போயிட்டாங்க. அவங்க கிராஜுவேட் ஆகிட்டு போயிட்டாங்க. அந்த பையனோட இந்த பொண்ணுக்கு காதல் இருந்திருக்கு. அவங்க 2 பேருமே லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. மியூச்சுவலாக தான் லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. எந்த வித ஸ்டாக்கிங், எந்த வித பிரச்சனை அவங்களுக்குள்ள அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க நார்மலாக அந்த அஞ்சா காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அந்த காலேஜுக்கு வெளியில் ஏதோ ஒரு கடையில் ஒரு ஃபோட்டோ செல்ஃபி எடுத்திருந்ததை அதை அவங்க இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டோரியில் போட்டிருக்காங்க. அதை பார்த்த இப்போ இந்த சோலை ராணி இருக்காங்களே, அவங்க கரண்ட்டாக அந்த காலேஜில் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த போஸ்ட்டை பார்த்த சில ஃப்ரெண்ட்ஸு, அதில் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜில் பியூன் ஒருத்தர் இருப்பார். இப்போ அந்த காலேஜ் அந்த பொண்ணு பேர்லாம் நான் சொல்கிறதுக்கு விரும்பலை, ஏன்னா அது அவங்களோட ப்ரைவசியை பாதிக்குன்றனால நான் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் மட்டும் எனக்கு தெரிஞ்ச என்னோட அஞ்சா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு சொன்ன அந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். இது எவ்வளோக்கு உண்மையாக இருக்குன்றது எனக்கு தெரியல. பட் இதுதான் எல்லாருமே நான் கேட்ட வரைக்கும் அங்கே இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இந்த ஸ்டோரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும்னு நான் பேச வரல, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். அதனால் இப்போ இந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்த பொண்ணு இருக்காங்களா, அவங்க பேர் நமக்கு வேண்டாம். அந்த பியூன் இருக்காங்க, அந்த பியூனுக்கு பேர் இருக்குது, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் நான் வந்து ரிவீல் பண்ணுறதுக்கு ஆசைப்படல. அந்த பியூன் இருக்கார் இல்லையா, அவர் அந்த பிரின்ஸிபலுக்கு சென்ட் பண்ணியிருக்காரு. பிரின்ஸிபல் என்ன பண்ணியிருக்காரு, சும்மா இல்லாமல் உடனே சோலை ராணியும் அவங்க பேரண்ட்ஸையும் காலேஜுக்கு கூப்பிட்டு வந்து விசாரிக்கணும், என்கொயரி வைக்கணும்னு சொல்லி உடனே கூப்பிட்டு வந்திருக்காங்க. நிறையா அங்கே என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்களே அதை கற்பனை பண்ணிக்கோங்க. நான் எதுவுமே என்னோடய கற்பனை இதுதான் அப்படின்றத நான் எதுவுமே சொல்லலை. அங்கே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இந்த மாதிரி பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்தோன்னே அந்த பொண்ணு வீட்டில் பிரச்சனை நடந்து அந்த பொண்ணு அதனால் என்ன ஆயிடுச்சு, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க.